வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி வந்து ரீசெண்டாக வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 31/2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் டேட் பார்க்கலாம். எக்ஸாம் டேட் வந்து June 9th. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து February 28. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 4 மார்ச்லேருந்து 6 மார்ச் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா. இந்த தடவை புதுசாக கொஞ்சம் போஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு அந்த மாதிரியான போஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற பேஜ்லேயே இந்த ஆப்ஷனும் கேட்குறாங்க. இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு மற்ற நார்மல் குரூப் 4 வேக்கன்சி இல்லாமல் எனக்கு வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் மட்டும் வேணும்னா இந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். சப்போஸ் வந்து எனக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் இல்லைனா கார்டு அந்த போஸ்ட் மட்டும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த இதை வந்து செலக்ட் பண்ணணும். நாட் வில்லிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது ஆப்ஷன் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே என்னை வந்து கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கானது தான் இந்த ஆப்ஷன் சி. அதுக்கப்புறம் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் வேக்கன்சி உங்களுக்கு வந்து 6244. எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த குரூப் 4 பேட்டர்ன் மாதிரியே தான். 100 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட்டு, GS 75, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து 25. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்காது. ஸோ 60 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதில் வந்து எம்பிசி, டிசி அண்டு பிசிஎம்ஸுக்கு மட்டும் ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 42, ஃபார் எக்ஸாம்பிள் விஏஓக்கு 42 கொடுத்துருக்காங்க. மற்ற ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கெல்லாம் 34 கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து 60 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட் எல்லாமே இந்த இதில் கொடுத்துருக்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். இப்போது இந்த நிறைய போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து SSLC தான். அதாவது 10th முடிச்சிருந்தா தான் இதுக்கு இந்த மினிமம் எஜுகேஷன் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா அவங்க 10th தான் மீன் பண்ணுறாங்க. அது கீழேயே அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க மீன்ஸ் எ பாஸ் இன் செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன். இது வந்து 10th தான். அது மாதிரி நிறைய போஸ்ட்டுக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிகிரியும் கேட்டிருக்காங்க. டிகிரி இருந்தால் தான் வந்து இந்த போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளஸ் ஒரு சில கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக இருக்கிற போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் அந்த குவாலிஃபிகேஷன் தனியாக கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பிகாம் கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் வந்து தனியாக கோர்ஸ் பண்ணணும் இல்லை. இப்போ இந்த போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டிகிரி கேட்டிருக்காங்க, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் கேட்டிருக்காங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அப்படின்றது அந்த இன்ஸ்டியூட்டில் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு தனியாக இருக்கும். அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து தனியாக கோர்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் அப்படின்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் தான் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து தனியாக அவங்க பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதாவது பிசிஏ பண்ணியிருப்பாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங்
வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருமே வந்து கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் வந்து தனியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மற்ற எல்லாருமே இந்த அப்ளை பண்ணணுன்னா மஸ்ட் ஹேவ் பாஸ்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த டிகிரி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருந்தா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு. அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, பாஸ் இன் ஹையர் செகண்டரி கோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹையர் செகண்டரி கோர்ஸ் அப்படின்னும்போது 12th தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ வந்து அதுக்கு 12th உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்ட்லேயே வித் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மஸ்ட்டு பொசஸ் வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லைட் மோட்டார் வெஹிக்கிள் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இந்த லைசன்ஸுமே வச்சுருக்கணும். ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பொசஸ் மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது SSLC இருந்தால் போதும். இது வந்து நம்ம நார்மலான இந்த ரிசர்வேஷனில் வர கேட்டகரி அவங்களுக்கு SC SC ST MBC BC BCMஸ்க்கு. சப்போஸ் அதர் தென் இந்த கேட்டகரியில் வரவங்களா இருந்தால் அவங்க வந்து பிகாம் முடிச்சிருக்கணும். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா டிகிரி இன் காமர்ஸும் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர எல்லாருக்குமே வந்து 10th மட்டும் முடிச்சிருந்தா போதும். அப்படி ரிசர்வேஷன் கேட்டகரியில் வராதவங்க இந்த கோர்ஸையும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய போஸ்ட்டில் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அப்படி கேட்டிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்ததா இவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க. மினிமம் வந்து மேலுக்கு வந்து 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு வந்து 150 இருக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் எலிஜிபிள் தானா அப்படின்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமோட ரிசல்ட் வந்து டென்டேட்டிவ் டேட் வந்து ஜனவரி 2025. இந்த எக்ஸாம் சம்மந்தமாக உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ராக்சிமேட்டாக 150 டேஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமை இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும். இந்த 150 டேஸையுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.